If you want to shine like a sun, first burn like a sun. Welcome back to the channel. வணக்கம் மாணவ செல்வங்களே. நாங்கள் இன்றைய வீடியோவில் நீர் ஓர் இயற்கை வளம் என்ற பாடத்தில் 3.4 அதாவது 3.4 செக்ஷனை பார்க்க போகிறோம். இதற்கு முதல் நாங்கள் 3.1, 3.2, 3.3 இதெல்லாம் பார்த்து முழுமையாக முடிச்சிருந்தோம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இயற்கை வளமாக நீரின் முக்கியத்துவம். இதுக்கு முதல்லாம் நீருக்கு என்னென்ன நிலைகள் இருக்குது, அந்த நீர் எங்கெங்கெல்லாம் காணப்படும், நீருக்கு இருக்கிற வகைகள் என்ன, அது என்னென்ன வடிவங்களில் காணப்படும், அது எங்கெங்கெல்லாம் காணப்படும், அதுக்கு உதாரணங்கள் என்ன, சில ப்ராக்டிக்கல்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, நீர் எப்படி முக்கியத்துவம் அடையுது. ஒரு பொருள் நமக்கு முக்கியத்துவம்னா அதிலிருந்து நாங்கள் பயன்பெறுவோம் இல்லையா, அதை தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனித செயற்பாடுகளில் நீர் என்ன முக்கியத்துவம். நீர் அப்படிங்கிறது உயிரினங்கள நிலவுகைக்கு மட்டும் இல்லாமல் மனித செயற்பாடுகளுக்கும் நீர் ஒரு இன்றியமையாத காரணி. உயிரங்கிகள நிலவகைக்கும் மனித செயற்பாடுகளுக்கும் நீர் ஒரு இன்றியமையாத காரணி. இன்றியமையாத காரணினா அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது, அது நமக்கு கண்டிப்பாக வேணும். ஒரு விடயம் கட்டாயம் நமக்கு தேவை, அந்த காரணி நமக்கு கட்டாயம் தேவை அப்படின்னு சொன்னால் அதை தான் நாங்கள் சொல்கிறது இன்றியமையாத காரணி அப்படின்னு. அப்போ ஒரு உயிரங்கின்ற நிலவுகையாக இருக்கட்டும், உயிரங்கிகள நிலவுகைக்கு, மனித செயற்பாடுகளுக்கு, இதெல்லாத்துக்கும் நீர் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியத்துவமானது. இப்போ நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இரவு நாங்கள் நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் நாங்கள் எத்தனை தடவை நீரை பயன்படுத்தி இருப்போம் அப்படின்னு சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க சொல்கிறாங்க. காலையில் எழுந்ததுல இருந்து இரவு நாங்கள் நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் நாங்கள் எத்தனை தடவை நீரை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்க்குவோம். எங்கே சிந்திச்சு பாருங்கள். நாங்கள் மார்னிங் எழும்புறோம், நைட் தூங்க போகிறோம். அது மட்டும் நாங்கள் என்ன செய்வோம். இப்போ உதாரணமாக நம்ம காலையில் எழும்பி நம்மளோட காலை கடமைகளை முடிப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட ஆடைகளை கழுவுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஏதோ பொருட்களை கழுவுறது, அப்படி எத்தனையோ விடயங்களுக்கு நாங்கள் நீரை பயன்படுத்தியிருப்போம். இல்லாட்டி நாங்கள் சமைக்கும்போது இப்படி நிறைய விஷயங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுருப்போம், நாங்கள் அந்த நீரை காலையிலேருந்து நைட் மட்டும் பயன்படுத்திட்டு தான் இருந்திருப்போம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஒப்படைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீர் பயன்படுத்தப்படும் பல்வேறு சந்தர்ப்பங்களை பற்றி தேடி அறிய சொல்கிறாங்க. அது சித்திரம் மூலம் அல்லது சுவரட்டி மூலம் அல்லது ஒரு புகைப்படங்களோட தொகுப்பை முன்வைக்க சொல்கிறாங்க. இதை நீங்கள் வீட்டில் செய்யலாம். ஓகே, நாங்கள் இந்த நீரை என்னென்ன விடயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பருகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன செய்கிறோம், நீர் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து பயிர்ச்செய்கை நடவடிக்கை, விவசாயம், இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். அடுத்து ஆடைகள் கழுவுறதுக்கு, நம்மளோட துணிகளை நம்மளோட க்ளோத்ஸை நாங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் நாங்கள் தண்ணியை தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து குளிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து கப்பல் போக்குவரத்து, அடுத்து நீர் மின் உற்பத்தி. இந்த விடயங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் சில இது நீர் பயன்படுத்தப்படும் சில சந்தர்ப்பங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டியும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதுதான் முக்கியமாக குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, விவசாயத்துக்கு, ஆடைகள் கழுவுவதற்கு, கப்பல் போக்குவரத்துக்கு, அடுத்து மின் உற்பத்திக்கு, நீர் மின் உற்பத்திக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒப்படைன்னு சொல்லி மேலே நான் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த விடயம் நீர் பயன்படுத்துகிற பல்வேறு சந்தர்ப்பங்களை தேடி அறிய சொல்லியிருந்தாங்கன்னு. சரியா? அதை இந்த தலைப்பின் அடிப்படையில் உங்களை தொகுக்க சொல்கிறாங்க. இந்த நீர் எப்படி பயன்படுது அப்படின்னா, விவசாய கைத்தொழில் உட்பட பல்வேறு கைத்தொழில் நடவடிக்கை, விவசாயம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கைத்தொழில்களுக்கு கூட இந்த நீர் பயன்படுது. அடுத்து சுத்தப்படுத்தல் நடவடிக்கை, நாங்கள் சுத்தப்படுத்துறதுக்கு நீர் பயன்படுது. அடுத்து வீட்டு தேவைகளுக்கு, நாங்கள் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வீட்டு தேவைகள்னால் எல்லாமே, ஆடைகள் கழுவுறது எல்லாமே அதுக்குள்ளே வரும்.
அடுத்து போக்குவரத்து ஊடகம். போக்குவரத்து போக்குவரத்துக்கு கூட இந்த நீர் கடல் வழி முகமாக பயன்படுது. அடுத்து ஓய்வு நேர செயற்பாடுகளுக்கு நீர் பயன்படுது. அடுத்து நீர் விளையாட்டுகளுக்கு பயன்படுது. சக்தி உற்பத்திக்கு பயன்படுது. இந்த தலைப்பண்ட அடிப்படையில் தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு தொகுப்பை செய்ய சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உயிரங்கிகள நிலவகைக்கு நீர்ட முக்கியத்துவம் என்னது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடுமையாக ஒரு வயிற்றோட்ட நோயாளியில் பாதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உடலில் இருக்கிற அதிகளவான நீர் இழக்கப்படும். சரியா? இழக்கப்படுறதுனால நீரகற்றல் நிலைக்கு உட்பட்டு இறப்பு கூட நீரிடலாமா. அதாவது இப்போ நாங்கள் என்ன செய்ய, ஒருத்தர் இருக்காங்களாம், இப்போ கடுமையான அவங்களுக்கு வயிற்றோட்ட நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்னு வச்சுப்போம். அவருக்கு என்ன நடந்திருக்கும், இப்போ வயிற்றோட்டம் அதிகளவான நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்னு சொன்னால் உடல்லேருந்து அவருக்கு அதிகளவாக என்ன நடந்திருக்கும், நீர் இழக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த நீரகற்றல் நிலைக்கு உட்பட்டு அவருக்கு என்ன நடக்கலாம், இறப்பு கூட நேரிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நீர் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். தாவரங்களும் நீர் இல்லாத போது என்ன நடக்கும், இப்போ ஒரு மனிதனே அவனுக்கு இறப்பு நேரிடுதுன்னா அதே மாதிரி தானே தாவரமும் ஒரு உயிர் தானே. அப்போ அந்த தாவரமும் நீர் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும், வாடி போயிடும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் செடி வளர்க்குறீங்க, இல்லாட்டி ஒரு மரமோ ஏதோ வளர்க்குறீங்க சின்னதுலேருந்து, அதுக்கு நீங்கள் நீர் ஊற்றாமல் ரொம்ப நாள் வச்சுருந்தா அது என்ன நடந்திருக்கும், வாடி எல்லாம் அப்படியே இலையெல்லாம் உதிர்ந்து போயிட்டு வாடி இருக்கும். இப்போ தொடர்ந்து நீர் கிடைக்காத விடத்தை என்ன நடக்கும், அந்த தாவரமும் இறந்தே விடும். தொடர்ந்து நீரே இல்லை, அதுக்கு நீங்கள் ஒரு 2-3 மாதமாக நீரே ஊற்றலை, இப்போ என்ன நடந்துடும், அது இறந்து விடும். இந்த அடிப்படையில் உயிரங்கிகள நிலவகைக்கு நீர் ஒரு அத்தியாவசியமான அடிப்படையான காரணி அப்படிங்கிறத நாம் இப்போ உணர்ந்திருப்போம். ஓகேவா? நீர் அப்படிங்கிறது உயிரங்கிக்கு மிகவுமே அத்தியாவசியமான ஒன்று. உயிரங்கிகள உயிர் நிலவுகைக்கு நீரின் முக்கியத்துவம். இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த விடயங்கள்லாம் நீர் எந்தெந்த விதத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பயன்பாடுகள் என்னது, அதெல்லாம் தான் பார்த்தோம். இப்போ உயிரங்கிகள உயிர் நிலவுகைக்கு எப்படி நீர் முக்கியத்துவம் அடையுது அப்படின்னு 8 காரணங்கள், அதாவது 8 முக்கியத்துவங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம். அங்கிகளின் உடலில் போஷணை பதார்த்தங்களை கொண்டு செல்வதற்கு. இப்போ நம்மளோட போஷணை பதார்த்தங்கள்னா விட்டமின்கள், கனியுப்புக்கள், இதெல்லாம் தான் நம்ம உடலுக்கு தேவையான போஷணை பதார்த்தங்கள். இப்போ இதெல்லாத்தையும் உடலில் கொண்டு செல்லணும் தானே, ஏனைய பாகங்களுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டு செல்றதுக்கு நீர் முக்கியத்துவம் அடைகின்றது. ஓகேவா? அடுத்தது கழிவகற்றும் ஊடகமாக எமது உடலில் காணப்படுற தேவையற்ற பதார்த்தங்கள், கழிவுகளை வெளியேற்றணும் தானே, நம்ம உடல்லையே வைத்திருக்க இயலாது. அப்போ அதை வெளியேற்றுவதற்கு இந்த நீர் என்பது முக்கியத்துவம் அடைகின்றது. 2வது, அடுத்தது விலங்குகளின் உணவு சமிபாட்டுக்கு. இப்போ நாங்கள் உள்ளெடுக்கிற உணவுகள் கண்டிப்பாக சமிபாடு அடையணும். சரியா? சமிபாடு, இப்போ சமிபாடில் வகைகள்லாம் இருக்குது. பொறிமுறை சமிபாடு, ரசாயன சமிபாடு. இப்போ இதெல்லாம் நீங்கள் இன்னும் கிரேட்ஸ் போகும்போது நல்லாவே நீங்கள் என்ன செய்வீங்க, படிக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், விலங்குகளோட உணவு சமிபாட்டுக்கு நீர் என்பது முக்கியத்துவம் அடையுது. அடுத்து அங்கிகள் வாழும் ஊடகமாக. அது என்னது அங்கிகள் வாழும் ஊடகம்? அதான் இப்போ நீர் காணப்படுற இடங்கள் என்னது, கடல், குளம், ஏரி, தடாகம், இதெல்லாம் நீர் காணப்படுற இடங்கள். இப்போ இங்கேயெல்லாம் என்ன வாழுது, இந்த கடல்லாம் இப்போ கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குது. இந்த கடல்வாழ் உயிரினங்களில் எப்படி நீர் இல்லாமல் வாழ முடியுமா? அதற்கு இப்போ மீன்கள், கடலில் வாழ்கிற மீன்கள். இப்போ இந்த மீன்கள் நீரை விட்டு வெளியில் எடுத்தால் என்ன நடந்துடும், உயிர் இழந்துடும். அதற்கு உயிர் இருக்காது, நீரை விட்டு வெளியில் எடுத்தோன்னே இறந்துடும். அப்போ அதுக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு ஊடகமாக இருக்குது. நீர் எப்படி இருக்குது, ஊடகமாக, அது வாழக்கூடிய ஒரு ஊடகமாக காணப்படுது. அப்போ அங்கிகளின் வாழும் ஊடகமாக காணப்படுறதுனால அது உயிரங்கிகளோட உயிர் நிலவுகைக்கு ஒரு முக்கியத்துவமான அம்சமாக காணப்படுது. அடுத்தது அங்கிகளின் உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு. இப்போ நம்மளோட உடலில்
ஒரு வெப்ப சமநிலை, ஒரு நமக்கு வெப்பநிலை வந்து நம்மட உடல் வந்து ஒரு குளிர்ச்சியும் வந்து பேணணும் தானே. எப்படி நாங்கள் சூட வந்து இருக்குதோ நம்ம உடலில், அந்த மாதிரி நமக்கு குளிர்ச்சியாகவும் வச்சுருக்கணும் நம்மளோட உடலை. சரியா, ஒரு சமநிலையில். அப்போ அங்கிகளோட உடலை குளிர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீர் வந்து அவசியம். இப்போ ஒரு தாவரத்துக்கு எப்படி நாங்கள் நீரை ஊற்றி அதை குளிர்ச்சியாக வச்சுருந்தா வாடாமல் இருந்து நல்லா வளருதோ, அந்த மாதிரி நம்மட உடலை நாங்கள் குளிர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கு நீர் என்பது அவசியம். அடுத்தது தாவரங்களின் உணவு உற்பத்தி. தாவரங்கள் எப்படி ஒரு தட்போஷணிகள், தனக்கு தேவையான உணவை என்ன செஞ்சு கொள்ளும், தாமே உற்பத்தி செஞ்சு கொள்ளும். அது வந்து ஒளித்தொகுப்பின் ஊடாக தமக்கு தேவையான உணவை வந்து தாமே உற்பத்தி செய்து கொள்ளும். ஸோ அந்த தாவரங்களோட உணவு உற்பத்திக்கும் வந்து நீர் வந்து முக்கியத்துவம் அடையுது. அடுத்தது பூண்டு தாவரங்களை நிமிர்ந்த நிலையில் வைத்திருப்பதற்கு. பூண்டு தாவரங்கள் நீங்கள் வீட்டில எல்லாம் வளர்ப்பீங்க. அந்த தாவரங்களையெல்லாம் வந்து நிமிர்ந்த நிலையில் வச்சிருக்கிறதுக்கும் கூட இந்த நீர் முக்கியத்துவம் அடையுது. அடுத்தது தாவரங்களின் கனியுப்புக்களை அகத்துறிஞ்சுவதற்கும் கடத்துவதற்கும். சரியா, தாவரங்களோட கனியுப்புக்களை அகத்துறிஞ்சுறதுக்கும் கடத்துறதுக்கும் வந்து கண்டிப்பாக நீர் முக்கியத்துவம் அடையுது. இப்போ இந்த 8 முக்கியத்துவங்கள் தான் வந்து இப்போ நீர் வந்து ஒரு எப்படி ஒரு உயிரங்கின்ற உயிர் நிலவுகைனா அது உயிர் வாழ்கிறதுக்கு எந்தெந்த விதங்களெல்லாம் இந்த நீர் பயன்படுது, எப்படி முக்கியத்துவம் அடையுது அப்படின்னு தான் பார்த்தேன். இப்போ எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க, உயிரங்கின்ற உயிர் நிலவுகைக்கு நீரின் முக்கியத்துவம் 2 குறிப்பிடுக, 3 குறிப்பிடுக அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக என்னது கழிவகற்றும் ஊடகமாக, அங்கிகள் வாழும் ஊடகமாக, தாவரங்களோட உணவு உற்பத்திக்கு பயன்படுகிறது அப்படின்னு நீங்கள் எழுதலாம். இப்போ இதெல்லாம் வந்து என்னது நீங்கள் பாடமாக்கி மனனம் செஞ்சு படிக்க தேவையில்லை. இதை நீங்கள் வந்து சுற்றாடலோட வந்து நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்து எப்படி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், நம்மளை சுற்றி இருக்கிற விடயங்கள் தான் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச விடயங்கள் எப்படி செய்யலாம், நாங்கள் வந்து பாடமாக்காமல் நல்லா விளங்கி படித்தோன்னு சொன்னால் நமக்கு எக்ஸாமில் வந்து விடையளிக்கிறதுக்கும் இன்னுமே இலகுவாக இருக்கும். ஓகே, நாங்கள் இன்றைக்கி வந்து 3.4 3.4 செக்ஷனை வந்து முழுமையாக படிச்சிருக்கேன் இல்லையா. இயற்கை வளமான நீரெண்ட முக்கியத்துவம் என்னது, அந்த நீரை வந்து நாங்கள் என்னென்ன தேவைகளுக்கெல்லாம் பயன்படுத்தினோம் படங்களினூடாக பார்த்தோம், உதாரணங்களாக பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து உயிரங்கின்ற நிலவுகைக்கு நீரெண்ட முக்கியத்துவம் என்னது அப்படின்னு பார்த்துருக்கேன். அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது தான் 3.5 செக்ஷன். அப்போ நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா படிச்சுட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி பயனுடையதாக இருந்துச்சோ அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பயனுடையதாக மாற்றுவதற்கு நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதுக்கான டவுட்ஸ்க்கான விளக்கங்களும் வந்து அப்லோட் செய்யப்படும். தேங்க்யூ.